ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு திருப்பியும் நம்ம வந்து ஒரு டிஸ்கஷனுக்கு வந்திருக்கோம். என்னோட பேசுகிற பீட்டரும் மெரினும் இருக்காங்க. நாங்கள் ஆராயிறது வந்து என்ன கேள்விகள் நம்ம மனசில் தோணுது, அந்த கேள்விகளாம் கேட்போம். இது வந்து ஒரு புரிதலுக்கு ஒரு முயற்சி. அதில் இன்னைக்கு பீட்டர் நம்ம என்ன கேள்வி கேட்க போகிறோம் அது சொல்லுங்க. அந்த கேள்வி எப்படி வேணாலும் இருக்கலாம், பரவாயில்ல, சொல்லுங்க. தேங்க்யூக்கா, தேங்க்யூ. போன கிளாஸ்ல எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுக்கா. இந்த கிளாஸ்ல எங்களுடைய கேள்வி என்னன்னா, பாவங்கள்லாம் என்ன, பைபிள்ல சொல்லப்பட்ட பாவம்லாம் என்ன, எதெல்லாம் பாவம், அதுதான்க்கா கேள்வி. ஓகே, இப்போ பைபிள்ல சொல்லப்பட்ட பாவம் அப்படின்னா எல்லாரும் நம்ம வந்து யாத்ராமம் 20வது அதிகாரத்துல 10 கட்டளைகளை எடுத்து பேசுவோம். ஆனா பார்க்க போனா அந்த அப்படி எடுத்தோம்னா அந்த 10 கட்டளைகள் மாத்திரம் எடுக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. 632 ஏதோ கட்டளைகள் இருக்கு. ஸோ அத்தனையும் நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு இது இருக்கும். ஈஸியா 10 கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் பண்ண முடியாது. ஆனா நம்ம முதல்ல என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம பேசியிருக்கோம் பாவம்னா நம்ம கடவுள் எதிர்பார்ப்ப நம்ம வந்து அந்த இதை பூர்த்தி பண்ண முடியாம இருக்கிறதுதான் பாவம் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம் நம்ம தனிப்படையா பேசும்போது. ஆனா ஜென்ரலா கிறிஸ்தவ சமுதாயத்துல பாவங்கள் என்னென்ன, எதெல்லாம் பாவம் அப்படின்னு சொல்றாங்கன்னு நம்ம ஒரு பட்டியல் போடுவோமே. மெரின், உங்களுக்கு தெரிஞ்ச பாவம் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்லுங்க, ஒரு பட்டியல் போடலாம். ஹலோ மெரின், சொல்லுண்ணா. அக்கா உன்னை வந்து கேள்வி கேட்டாங்க, பாவம்லாம் என்ன, உனக்கு தெரிஞ்ச பாவம் அப்படின்னா என்னன்னு கேட்டாங்க அக்கா. அடுத்தவங்களை வந்து மனசு கஷ்டப்படுத்துறது வந்து பாவம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து அனிமல்ஸ் எல்லாம் சாவடிச்சா அதுவும் பாவம். ஓகே ஓகே. ஆனா மெரின், நீங்க ஒரு தடவை நம்ம பேசும்போது என்ன சொன்னீங்கன்னா, சபைகள்ல எல்லாம் சிலது பாவம்னு சொல்லிட்டு அதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க, அது நல்லதுதானே அவங்க சொல்லி தர்றாங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்போ சபைகள்ல என்ன தப்பெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நம்மளுக்கு சொல்லி தர்றாங்க? சர்ச்சில் என்ன சொல்றாங்க? ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது, அது மாதிரி கேக்குறீங்களா? ஆமா, ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் ஸ்மோக்கிங், அசிங்கமா பேசக்கூடாது. ஓகே, வேற என்ன? ஜெனரலா நம்ம ஸ்மோக் பண்ணக்கூடாது, ட்ரிங்க் பண்ணக்கூடாது. என்ன சொன்னீங்க? அடிக்கக்கூடாது. ஓகே, வேற என்ன பாஸ்டர் சொல்றாங்க, சர்ச் சொல்றாங்க, இல்ல அம்மா அப்பா சொல்லி தர்றாங்க? சினிமா பார்க்க கூடாதுன்னு சொல்லி தருவாங்க. சினிமா பார்க்க கூடாது. ஓகே, வேற பெற்றோர்களுக்கு வந்து கீழ்ப்படியணும். ஓகே, பேரண்ட்ஸ் அவங்க அது பாவம்னு சொல்லுவாங்க. சரி, இச்சையா பார்க்க கூடாது. அது அது முக்கியமா சொல்லி தருவாங்க இல்லையா?
நான் சண்டே கம்பல்சரி சண்டே நான் சர்ச்சுக்கு வந்துடணும். ஆமா ஆமா மெயின் இதுதான். ஓகே மெயின். ஆமா இல்ல இது ஆக்சுவலி மெரினோட கேள்வியும் தான் இது. அவர் என்ன கேட்டது எனக்கு ஞாபகம் வந்து நான் ஷேர் பண்றேன். ஓகே நல்லது நல்லது. அதுக்கப்புறம் வந்து உங்க காசு எப்படி செலவு பண்ணலாம்? காசு வந்து சிக்கனமா செலவு பண்ணணும். ஓகே. பிறர் பொருளை வந்து ஜெயிக்க கூடாது, கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் நான். ஓகே. மத்தவங்க அத திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, மத்தவங்க பொருளை மேல ஆசைப்படக்கூடாது. ஓகே. சபைக்கு கரெக்டா வந்துடணும். அது டைம் வந்தாலே இது பாவம். ஓ ஓகே. ட்ரெஸ் கோடும் இருக்கு. ஒயிட் அண்ட் ஒயிட் போலனா அது ஒரு பாவம். ஓகே. சில சபைகள் சொல்ல மாட்டாங்கன்னா தப்பு இல்ல, பாவம் சொல்ல மாட்டாங்க. கடவுள் இல்ல, அதாவது ட்ரெஸ் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடணும். அது கடவுளுக்கு பிடிக்காது, கோபம், அதுவும் ஒரு பாவம். கடவுள் வந்து எரிச்சல் அதிகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பயமுறுத்துவாங்க. என்னுடைய பக்கம் கரெக்ட் கரெக்ட். சில சபைகள்ல அப்படி நடக்கும். ஓகே. வசனத்தை சொல்றபடி நமக்கு வந்து நம்ம நடக்கலைன்னா அதே ஒரு பெரிய பாவம். அது பாவம். ஆமா அதுவும் மெயின். ஓகே. காணிக்க தரலன்னா பாவம். தட் மீன்ஸ் என்ன மாதிரி என்ன சொல்ல வந்த? அது மேல சொல்ல மாட்டாங்களா ஒரு சபையில? இல்ல எங்க சபையில சில சபையில சொல்லுவாங்க. சபை பேர்லாம் நம்ம சொல்ல விரும்பல. அதாவது காணிக்கையா கொடுக்கணும், நம்மளுடைய டைமையும் காணிக்கன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு மணி நேரம் கடவுளுக்குன்னு கொடுக்கறோம், ஜெபம் பண்றோம், ஒட்டி போட்டு ஜெபம் பண்றோம், ஆராதனை பண்றோம், அதெல்லாம் பண்ணணும், அதுவே பாவம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ நம்ம ஒரு பட்டியல் போட்டிருக்கோம். என்னுடைய பட்டியலில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஐட்டம் போட்டிருக்கு. ஓகே. ஸோ சரி, இப்போ இந்த மாதிரி பட்டியல் போட்டுட்டு அதுவும் நீங்களாம் ஆண் பிள்ளைங்க, அதனால ஆண் பசங்களாம் உங்களுக்கு பட்டியலில் இதோட முடியலாம். பெண் பட்டியல் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் இப்படி போடணும், அப்படி போடக்கூடாது, இவ்வளவு தெரியணும், இவ்வளவு தெரியக்கூடாது, தலை முடிய கவர் பண்ணணும். நான் ஒரு சபைக்கு போனேன், சென்னையில் இருக்க போது ஒரு சபைக்கு போனேன். அப்போ அங்க மேல இருந்து பாத்துற சொல்றார், யாருக்கெல்லாம் கொஞ்சோண்டு முடி வெளியே தெரியுதோ அவங்கள கடவுள் வந்து இன்னைக்கு என்ன செய்வாரு, தண்டிப்பாரு. ஏன்னா அந்த கொஞ்சம் முடி தெரிஞ்சா அவ்வளவுதான், ஆண் பசங்க மயங்கிருவாங்களாம். அதனால அது பெண்ணுடைய தப்பா. ஓகே. அப்படி சொல்லி அது செஞ்சாரு. பயமா இருக்கும். ஃபுல்லா முக்காடுனா மூஞ்சு கூட மூடிட்டு உட்கார வேண்டி இருக்கும் அந்த சபையில. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது எனக்கு. இது ஒரு சபையில, எல்லா சபைகளும் அப்படி கிடையாது. சரி, இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்னா ஒரு பட்டியல் மாதிரி போட்டோம். இது பாவம் அப்படின்னு நம்ம சொல்றோம். பாவத்துக்கும் இது தப்பு அப்படின்றோம். பாவத்துக்கும் தப்புக்கும் என்ன வித்தியாசம்? பாவம் நீங்க பைபிள் வேதாகமத்துல பேஸ் பண்ணி கேக்குறீங்களா இல்ல ஜெனரலா கேக்குறீங்களா? நம்ம பைபிள் பிரகாரமே கேக்குறேன். பைபிள் பிரகாரம்னா அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த 10 பைபிள்ல அந்த 10 கட்டளைகள் மீறினா பாவம்.
அதுக்கப்புறம் புதிய ஏற்பாடுல அந்த கலாத்தியர் அதிகாரத்துல வந்து அந்த ஆவின் கனிகள் சொல்லிருப்பாங்களாக்கா, அதன்படி நடக்கலனாலும் பாவம், அதன்படி இல்ல அப்படின்னாலும் பாவம். ஓகே, ஆவியின் கனிகள், இன்பு, சமாதானம், இச்சை, இறக்கம், அந்த லிஸ்ட்ல நம்ம வந்து ஒண்ணு தவறிட்டாலும் அது பாவம். ஓகே ஓகே, குட். அதுல இருந்தே ஆரம்பிப்போமே. ஒரு நல்ல வசனத்தை பிடிச்சிருக்கீங்க. அதுல ஓகேக்கா, கலாத்தியர் 5வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து ஆரம்பிங்க. ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளும் விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. நீங்க ஆவியின் கனிகள்னு படிச்சீங்களா, ஆவியின் கனின்னு படிச்சீங்களா? ஆவியின் கனியோ. சோ ஆவியின் கனிகள் கிடையாது, ஆவியின் கனி. அந்த ஆனா நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது கனிகள் தான் பேசுவாங்க இல்லையா? இல்ல, இப்பதான் நீங்க சொன்ன பிறகுதான் இதை நான் ரியலைஸ் பண்றேன். கனிகள் தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ இதுல ஒண்ணு இல்லாம போயிட்டாலும் அவ்வளவுதான், அடி கிடைக்கும். ஆனா பாத்தீங்கன்னா இது ஆவியின் கனியில இது எல்லாமே அடங்கி இருக்கு. அப்படின்னா நம்ம வந்து சந்தோஷமா இருக்க போது மேபி நம்மளுக்கு அன்பா இருக்க அந்த அந்த இடத்துல தேவையில்லாம இருக்கலாம். இது வந்து ரெயின்போ மாதிரி ஒன்னொன்னு ஒரு டைம்ல யூஸ் பண்றது. ஆனா இது பாத்தீங்கன்னா கலாத்தியர் வந்து எழுதப்பட்டது வந்து ஒரு கடிதம், ஒரு சபைக்கு எழுதப்பட்ட ஒரு கடிதம். அந்த எதுக்காக பவுல் எழுதுறாரு இந்த கடிதத்தை பாத்தீங்கன்னா, சபைக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. அதையும் நம்ம பாத்துருவோமே. முதல் அதிகாரம் எடுங்க, கலாத்தியர் 1வது அதிகாரம் எடுப்போம். எடுத்துட்டு 1வது அதிகாரத்துல 6வது வசனத்தை பார்ப்போம். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் எவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். அப்போ வேற சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கிறிஸ்தவ சபையில ஒரு சபையிலையும் ஒரு விதமான சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. சுவிசேஷனா என்னது? நல்ல செய்தி. ஆனா நல்ல செய்தியில என்ன சொல்லுவாங்க, இது நிறைய சபைகள்ல, எல்லா சபைகளும் கிடையாது, நிறைய சபைகள்ல போதகர்களும் இந்த எவாஞ்சலிஸ்ட்னு சொல்றவங்க அப்படி எப்படி போதனை பண்றாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா பரலோகம் போவீங்க, நீங்க இயேசு கிறிஸ்துவ ஏத்துக்கலன்னா நரகத்துக்கு போவீங்க அப்படின்னு சொல்லி போதனை பண்றாங்க. ஆனா எனக்கு நிறைய வேற மதத்துல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க என்கிட்ட கேக்குறாங்க, இது எப்படி நல்ல செய்தி ஆகும்? ஏத்துக்காதவங்க நரகத்துக்கு போவீங்க அப்படின்னா இது எப்படிங்க நல்ல செய்தி? இது வந்து பயம் கொடுக்கிற செய்தியாச்சே அப்படின்ற. அதே மாதிரி கலாத்தியர்ல ஒரு தப்பான செய்தி உள்ள போயிட்டு இருக்கு. என்ன செய்தி அப்படின்னா, புறஜாதி மக்கள் வந்து கிறிஸ்துவ பின்னால போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்கள வந்து மதம் மாற சொல்றாங்க.
அப்போ பவுல் என்ன சொல்றாரு, இது மதம் மாறுறது சொல்லி தரல. கடவுள் எல்லாருக்கும் கடவுளா இருக்கார். எல்லாருக்கும் ரட்சிப்பு உண்டு அப்படின்றார். ஒரு கேள்விக்கா, ஆ, அப்போ நீங்க சொல்றத பார்த்தா அப்ப இந்த வசனத்துக்கு என்ன மீனிங்கா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அப்போ நீங்க இயேசுவை ஏத்துக்குங்க, அது நற்செய்தி. அது சொல்லலன்னா நற்செய்தி கிடையாதுல்ல. ஓகே. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம். பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்றாங்களே, அந்த பரலோக ராஜ்யத்தை பத்தி கொஞ்சம் பார்த்துருவோம். பரலோக நம்மளை இயேசு கிறிஸ்து ஒரு ஜபம் பண்ண சொல்லியிருக்காரு. அந்த இதை பண்ணுங்க. பரமண்டல் பரமண்டலில் இருக்கும் எங்கள் பரமபிதா, உங்கள் ராஜ்யம் வருவதாக, உங்கள் சித்தம் பரமண்டலில் செய்யப்படுவது போல பூமியும் செய்யப்படுவதாக. அவ்வளவுதான். அவ்வளவுதான். எங்க இருக்கும் தேவனுடைய ராஜ்யம்? பரலோகத்துல இருக்குமா, பூமியில இருக்குமா? பூமியில இருக்கும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பூமிக்கு வருவதாக. உம்முடைய சித்தம் எங்க நடக்குது? பரலோகத்துல நடக்குது. அது பூமியில நடக்கணும் அப்படின்னு ஜெபிக்க சொல்றார். இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்காரு, பூமிக்கு தான் வரப்போகுது. தேவனுடைய ராஜ்யம் பூமிக்கு தான் வரப்போகுது. அவருடைய சித்தம், தேவனுடைய சித்தம் பூமியில நடக்க போகுது. ஆனா ஏன் பிரசங்கிகாரர்கள் எல்லாம் பரலோகத்தை ராஜ்யத்தை பரலோகத்துல வச்சுட்டாங்க இல்லையா? அப்போ அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இது சுவிசேஷமா அப்படின்னா சொல்லுங்க. இப்ப அக்கா சொல்றது, இப்ப நான் அன்னைக்கு கேட்டேன் உன்ன, இப்ப கடைசி காலம் கடவுள் வரப்போறாருன்றாங்க. அதுக்கப்புறம் அந்தி கிறிஸ்துவ பத்தியும் கேட்டேன் நான். அதுக்கு அக்கா கிட்ட நம்ம கேட்கலாம், 2 பேருக்கும் அந்த டவுட்டா இருக்குன்னு நான் சொன்னேன். அந்த டாபிக்லாம் நம்ம வரப்போகிற டிஸ்கஷன்ல பண்ணுவோம். இல்ல அது சம்பந்தமா சொல்ற மாதிரி இருக்கா? நான் கேக்குறேன். அது எப்பவுமே இப்போ பீட்டர் நீங்க முதல்ல சொன்னீங்களே, மனம் திரும்புங்கள் அப்படிதானே இன்றைய போதகர்கள், மனம் திரும்புங்க அப்போதான் நீங்க பரலோகம் போக முடியும் அப்படின்னாங்க. எங்களுக்கு எப்படி அந்த நற்செய்தினா, நாங்க வேற வேற மதத்துல இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பூமிக்கு நம்ம பாவங்கள்லாம் ஏத்துக்கிட்டாரு. நம்ம பாவங்கள்லாம் யாருடைய பாவங்கள் ஏத்துக்கிட்டாருன்னா, இயேசு கிறிஸ்துவ நாங்க வேற மதத்துல இருந்து கிறிஸ்டியனா கன்வெர்ட் ஆனாதான் எங்க பாவங்களை இயேசு கிறிஸ்து ஏத்துக்கிட்டு அவர் உயிரை விட்டு நாங்க பரலோக ராஜ்யம் போக முடியும். அதுதான் நற்செய்தின்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. சரி, அப்போ இதை பார்த்துருவோமே. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 22ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 21ல இருந்து படிங்க. 21, 22. மனுஷனாலே மரணம் உண்டானபடியால் மனுஷனாலே மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. 22. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். புரியலையா இந்த வசனம்? இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் ஆதாமுடைய பிள்ளைங்க இல்லையா? ஆமா ஆமா ஆமாக்கா. இப்போ வேற மதத்துல இருக்கிறவங்க சொல்ல முடியுமா நான் ஆதாம் பிள்ளை இல்ல அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்த வசனத்து பிரகாரம் இல்ல, சொல்ல முடியாதுக்கா. முடியாது. ஏதோ ஒரு தகப்பன் இருக்காரு, அந்த தகப்பனுடைய பிள்ளைங்க நம்ம. எல்லாரும் தப்பு பண்றோம். எல்லாரும் தப்பு பண்றதுனால பாவம் செய்யறோம். அனைவரும் மரிக்கிறோம், சாகிறோம் இல்லையா? எல்லா ஆத்மாவுகளும் சாகதான் போகுது. சோ எல்லாரும் சாகிறோம். ஆனா கிறிஸ்து என்ன செய்யறாரு? அந்த ஆதாமுக்கு பதிலா அவர் சிலுவையில சாரார். சரிங்களா? இப்போ பாருங்க, 45வது வசனம் படிங்க. அந்தபடியே
முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். அப்ப முதல் ஆதாம் அந்த ஜீவாத்மா என்ன செஞ்சா? பாவம் பண்ணான், தப்பு பண்ணான், செய்யாதன்னு சொன்னத செஞ்சான் இல்லையா? நம்ம எல்லாரும் அதே ஆதாமுடைய பிள்ளைங்க தான். நம்ம எல்லாரும் ஆதாமுங்க தான். எல்லாம் தப்பு பண்றோம், சரியா? ஆனா கிறிஸ்து என்ன செய்யறாரு? முதல் ஆதாமுக்கு பதிலாக தான் அவர் செத்து போனார். அப்போ எதுக்காக சாரானா, அந்த ஆதாம், முதல் ஆதாம் உயிரோட வரட்டுமேன்னு அவர் செய்யறார். நம்ம முதல் ஆதாம் பத்தி நம்ம பேசல. ஆனா முதல் ஆதாம், கடவுள் படைச்ச முதல் ஆதாம் ஆணும் பெண்ணும் அது உள்ள கலந்த ஒரு மனிதன், ஆண்மகன் கிடையாது, ரெண்டுமே கலந்த ஒரு பிராணி. அந்த பிராணிக்கு உயிர் கொடுத்துட்டா அப்ப என்ன ஆகும்? முதல் ஆதாமும் ஏவாளும் உயிரோட வருவாங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்தா அவங்க பிள்ளைங்க எல்லாரும் வருவாங்கல்ல உயிரோட. உங்களுக்கு புரியுதா? ஓகே. முதல் ஆதாம் பதிலாதான் இயேசு கிறிஸ்து தன் உயிரை கொடுத்தாரு. ஒரு உயிர்க்காக இன்னொரு ஒரு உயிர் கொடுக்கப்பட்டது. இல்ல, நீங்க சொல்ற அந்த லாஜிக் நான் எடுத்துக்கிறேன். இயேசு கிறிஸ்து உயிரை விட்டாரு, ஆனா அது யாருக்காகன்றதுதான் கேள்வி. அக்கா கேக்குதுங்களா? என்ன சொன்னாரு? இல்ல, இயேசு கிறிஸ்துவ நீங்க உயிரை விட்டாரு சொன்னீங்களா, அது யாருக்காகன்றதுதான் என்னுடைய கேள்வி. இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா யாரு ஏத்துக்கிறாங்களோ அவங்களுக்காக மட்டும்தான், அவங்க பாவம் சுமந்து அவங்களுக்காக மட்டும்தான் இயேசு கிறிஸ்து இறந்தார் அப்படிதான் எங்களுக்கு போதிக்கப்பட்டது. அது மாத்திரம் இல்ல, இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் உயிரை விட்டார். ஓகே. அந்த யார் சுவிசேஷ வேலை செய்யறாங்களோ, என்ன சுவிசேஷம்? ராஜ்யம் வரப்போகுது பூமிக்கு. அந்த ராஜ்யத்துல எல்லாமே நியாயமும் நீதியும் கற்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தருவாங்க அப்படின்னு ஒரு தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கம் பண்றவங்களுக்கு இப்போ எப்படி இருங்க சரியா சொல்லலாம், உங்களுக்கு இது டாபிக் நம்ம மாறி போறோம், பரவாயில்ல. முதலாவது என்னது ரிசரக்ஷனுக்கு தமிழ்ல என்ன சொல்வோம்? உயிர்த்தெழுதல். ஓகே. 2 உயிர்த்தெழுதல் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? இரண்டாம் வருகை இல்ல 2 உயிர்த்தெழுதல் இருக்கு. அப்படின்னா முதல் உயிர்த்தெழுதல்ல இயேசு கிறிஸ்து வருவாரு. கிறிஸ்துவ ஏத்துக்கொண்டவங்க எல்லாம் யாரெல்லாம் யார் சும்மா கிறிஸ்துவன் சொல்லிட்டு அலையறவங்க கிடையாது, கிறிஸ்துவ பிரசங்கிக்கிறேன்னு சொல்றவங்க கிடையாது. தேவனுடைய ராஜ்யம் பூமிக்கு வரும் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்றாங்க இல்லையா, அவங்கள மாதிரி ஆட்கள் தான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க. மற்றவங்களாம் கிறிஸ்தவங்க கிடையாது. அவங்க கிறிஸ்துவ பேர் சொல்லிட்டு அவங்க ஏதோ ஒரு மதத்துல இருக்காங்க, அவங்க கிறிஸ்தவங்க கிடையாது. உண்மையான கிறிஸ்தவங்க இயேசுன்னு சொன்னாரு, தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வரும். அத பிரசங்கம் பண்றவங்க இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த பூமிக்கு வரும்போது அவங்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அப்புறம் மற்றவங்க எல்லாரும் ரெண்டாவது உயிர்த்தெழுதல்ல கிறிஸ்தவர்கள் இல்லாதவர்கள் மற்றவங்க எல்லாரும், அது பிரசங்கியாவும் இருக்கலாம், மற்ற கிறிஸ்தவங்களும் இருக்கலாம், மற்ற மதங்கள் எல்லாரும் இந்த பூமிக்கு வருவாங்க. அப்போ முதல் உயிர்த்தெழுதல்ல வந்தவங்க இந்த பூமிக்கு வந்தவங்களுக்கு போதிப்பாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க, எது நல்லது எது நல்லது அல்ல அப்படின்னு சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகே. சோ எது பாவம் எது பாவம் அல்ல அப்படின்னு சொல்லி தருவாங்க. இதான் நற்செய்தி. எல்லாருக்கும் மறுபடியும் வாழ்க்கை உண்டு,
நரகத்துக்கு யாரும் போறது இல்ல. நரகம்னு ஒண்ணு கிடையாது. அத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஞானஸ்தானா வந்து எதுக்கு எடுக்கிறோங்க? நம்ம ஞானஸ்தானம் எடுத்தா நம்ம பரிசுத்தம் ஆயிடுவோம், பாவம் நம்மளை விட்டு போயிடும். அப்புறமா தான் நம்ம பரிசுத்தம் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது அப்படின்னு வேதவசனம் இருக்கு. பரிசுத்தம்னா என்னது? பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். எதுக்காக பிரித்து எடுக்கப்பட்டவர்கள்? அவங்க வந்து தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணணும், அதுக்காக பிரித்து எடுக்கப்பட்டிருக்காங்க. பேப்டிசம் எடுக்கிறதுனால, ஞானஸ்நானம் எடுக்கிறதுனால யாரும் பரிசுத்தவான் ஆகல. ஞானஸ்நானம் எடுக்கிறதுனால நம்ம ஒரு உறுதிமொழி எடுக்கிறோம். என்ன உறுதிமொழி எடுக்கிறோம்னா, நான் வந்து தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ண போறேன், அந்த மாதிரி நான் என் வழிய அப்படி மாத்திக்கொள்ள போறேன் அப்படின்னு நம்ம ஒரு உறுதிமொழி எடுக்கிறது தான் ஞானஸ்நானம். ஓகே, அப்படின்னா நம்ம நிறைய பேர் சொல்வாங்க, ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்க அதனால நீங்க பாவம் செய்யாம இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் பாவம் செய்யதாங்க செய்யறோம். யாரும், எல்லா போதகர்களும் பாவிகள் தான். எல்லாரும் பாவிகள் தான். அந்த போதகர்கள் பாவம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற போதகர்களுக்கு அவங்க பாவம் பண்ணலன்னா அவங்க செத்து போக மாட்டாங்க, உயிரோடே இருப்பாங்க. அப்போ சில பேர் என்ன சொல்வாங்க, நாங்க வந்து மாம்சத்துல மறைச்சிருவோம், ஆவியில உயிரோட இருப்போம். இதெல்லாம் சும்மா பித்தலாட்டம். ஆதாம் ஏவாளை வந்து அவங்க செத்தாங்களா இல்லையா? அவங்க ஆவி என்ன பரலோகம் போயிடுச்சா? கிடையாது. எல்லாம் செத்து போறோம். இந்த பூமியில படைக்கப்பட்ட அத்தனை பேரும் பாவிகள் தான். இந்த ஒரு வசனத்தை நான் இன்னொன்னு காட்டுறேன், ஒரு நிமிஷம். நான் எடுத்துக்கிறேன், எடுத்துட்டு அது ஒருவன் வந்து நான் பாவம் செய்யறது இல்லைன்னு சொன்னானா, ஒரு விசுவாசி, முக்கியமா விசுவாசி பாவம் செய்யறது இல்லைன்னு சொன்னானா அவன் கடவுளை பொய்யன ஆக்குறானா. 1 யோவான் 1 அதிகாரம் 10வது வசனம். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்கிறவராய் இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. யார பொய்யன்னு ஆக்குறோம்? கடவுளை பொய்யன்னு ஆக்குறோம். அதனால ஞான ஸ்நானம் எடுத்துட்டு நான் பாவி இல்லைன்னு சொல்றவன் கடவுளை பொய்யன்னு ஆக்குறான். இது யாருக்கு எழுதப்பட்டிருக்கு? 1 யோவான் சபைக்கு எழுதப்பட்டிருக்கு. சரி, இதுல 9வது வசனம் படிங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமா, பாவம் பண்ணிட்டோம்னா மன்னிப்பு கேட்போம். அது தெரிஞ்சு பண்ணலாம், தெரியாம பண்ணலாம். சரிங்களா? பாவம் பண்ணிட்டா மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு. ஒரு நிமிஷம், 8வது வசனம் படிங்க. நமக்குள் பாவம் இல்லை என்போமானால் நம்மை வஞ்சிக்கிறவராய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. அவ்வளவுதான். எனக்கு ஒரு டவுட்டுக்கா, நீங்க இந்த வசனத்தின்படி பார்த்தா நம்ம வந்து சாவர வரைக்குமே நம்ம பாவம் செய்துதான் இருப்போம். அதனால தாங்க நீங்க சாரிங்க. அதுக்கும் ஒரு மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். அது மாம்சத்துக்கு மாத்திரம் இல்ல, ஆவினா என்னங்க? ஆவினா நம்ம மூச்சு தாங்க ஆவி. சரிங்களா? பைபிள்ல எபிரேய மொழியிலயும் கிரேக்க மொழியிலயும் பாத்தீங்கன்னா ஆவினா காத்து, அது மூச்சு. நமக்கு கடவுள் வந்து மூச்சு கொடுக்கிறாரு, ஆவி
போடுறாரு. அந்த மூச்சு சுவாசிச்ச உடனே நம்ம உடம்பு என்ன செய்யுது, உயிரோட வந்துருது. அந்த மூச்சு அவர் எடுத்துட்டாரு, அந்த காத்தை நம்மகிட்ட இருந்து எடுத்துட்டாரு அப்படின்னா நம்மளுக்கு மரணம் வந்துடும். ஆனா என்னமோ இந்த வேற அந்த காலத்துல ஏதோ மதங்கள் இருந்தது. அந்த மதங்கள்னால கிறிஸ்தவத்துக்குள்ள எப்படி வந்துருச்சு, உடம்பு இருக்கான், உடம்புக்குள்ள என்ன ஆத்மா இருக்கான், பிறகு ஒரு ஆவி இருக்கான், எத்தனை இது நமக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் கிடையாது. நம்ம தான் ஆத்மா. பாவம் செய்யற ஆத்மா சாகவே சாகும், ஆத்மா சாகும். ஆனா இப்போ இவன் முதல்ல போய் சொன்னவன் யாரு? பைபிள்ல முதல் போய் சொன்னது யாரு? சர்ப்பம். சர்ப்பம் நீ சாக மாட்டேன்றான். இன்னைக்கும் போதகர்கள் என்ன சொல்றாங்க நிறைய பேரு, நீ சாக மாட்ட, நீ ஞான ஸ்நானம் எடுத்துட்டா நீ பாவம் செய்ய மாட்ட, நீ உயிரோடு எழுந்து வந்துருவ, உன் ஆவி எலும்பு வந்துரும், அவ ஹெவனுக்கு போயிருவ, பரலோகத்துக்கு போயிருவ. இதெல்லாம் பொய். எல்லாரும் ஞான ஸ்நானம் எடுத்தவனும் சரி, ஞான ஸ்நானம் எடுக்காதவனும் பாவம் செய்யதான் செய்வான். தப்புன்னு சொல்றது எப்படின்னா, நம்ம கை தவறி ஒரு பாட்டில் கீழே உழுது, அது உடைஞ்சிருது, சரியா? ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, அது ஒரு தவறு நடந்துருது. பட் பாவம்னா கடவுள் எதுக்காக என்ன நம்ம பார்த்தோம், ஆதாம் ஏவாள் இந்த பழத்தை சாப்பிடாதன்னாங்க. அதை சாப்பிடாத வரைக்கும் பிரச்சனையே இல்லை, அன்பா இருந்திருக்காங்க. சாப்பிட்ட உடனே முதல் வேலையா என்ன செய்யறாங்க, கடவுளை தான் காட்டுறாங்க. நீ கொடுத்த பெண் தான் இனி இந்த தப்பு செய்ய வச்சா, கைய நீட்ட ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல யார குற்றம்னு சொல்றாங்க, கடவுளை குற்றம்ன்றாங்க. நீ கொடுத்த பெண் என்னைய தப்பு பண்ண வச்சுட்டாங்க. அப்புறம் பெண்ணை சொல்றாங்க, உடனே அவ என்ன செய்யறா, இன்னொரு தவறு, இது பாம்பு தான் தவறு பண்ண வச்சது. உடனே ஒருத்தர காட்டி கொடுக்கறாங்க. அவங்களுக்குள்ள பகை வருது. அந்த பகை எங்க போய் முடியுது உங்களுக்கு தெரியும் பீட்டர்? அந்த பகை எங்க போய் முடிஞ்சது? முதலாவது மரணம். யாரு? அண்ணன் தம்பி காயின். அண்ணன் என்ன செய்யறான், தம்பிய ஆபேல கொல்றான். அதான் முதல் கொலை. பைபிள்ல முதல் கொலை நடக்குது. அவன் எதுக்காக கொலை பண்றான்? காயின் ஏன் தம்பிய கொலை பண்றான்? பொறாமனால. அப்போ கம்பேரிசன்னால பொறாம வருது, ரைட்டா? கொலை நடக்குது. அப்போ இந்த மாதிரி என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, எல்லாரும் தப்பு பண்றோம். அதுக்கு நான் ஒரு விளக்கம் காட்டுறேன் உங்களுக்கு. இயேசு என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்துருவோம். அதுக்கு இயேசு என்ன சொல்றாரு, எங்க வருது அப்படின்னு பார்த்துடலாம். மத்தேயுல 5வது அதிகாரம் எடுப்போமே. இருபத்தி 7 பாருங்க. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்திற்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இப்ப 28 படிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவன் எவனோ அவன் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. முடிஞ்சது. இந்த வசனத்தின்படி பார்த்தா நம்ம எல்லா விஷயத்துக்குமே பாவம் செய்யற மாதிரி இருக்கு. அவ்வளவுதான், இச்சையோட பாத்துட்டா. இதுக்கு என்னன்னா, பெண்ணை போய் நீ இதை மூடு அதை மூடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் இச்சையோட பாத்துருவானா? ஆதாமி ஏவாள குற்றம் சொல்ற மாதிரியே இன்னைக்கும் சபையில என்ன செய்யறாங்க, ஆண்கள்
பெண்களை தான் குற்றம் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க பண்ற தப்புக்கு இல்லையா. ஆனா நான் கேக்குறேன், நீங்க ரூம்ல தனியா இருக்கீங்க, ஒரு பெண்ணை இச்சையோட மனக்கண்ணால பாக்குறது இல்லையா? ரொம்ப மோசமான கேள்வி கேக்குறேன் நான் இல்லையா. நான் உங்ககிட்ட பதில் எதிர்பார்க்கல. ஆனா இல்ல இருக்க முடியாதுக்கா. சோ தனியா இருக்கிறீங்க, பாவம் பண்ணாம இருக்க முடியுமா? இச்சை கண்டிப்பா இருக்க முடியாது. ஏசு சொல்லிட்டாரு, நீ மனக்கண்ணால இது செய்யும் போதே அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படின்ட்டாரு. இன்னொன்னு மைண்ட் அளவுல போச்சு. அப்புறம் வேற என்னங்க இல்லையா. இருங்க இன்னொன்னு காட்டுறேன். இது நம்மள மற்றவனை கொலை பண்ணக்கூடாதுன்னு ஒரு 10 கட்டளையில ஒண்ணு இருக்கு இல்லையா. அதுக்கு இயேசு என்ன சொல்றாருன்னு பாத்துருவோமே. அதுவும் சூப்பரா சொல்வாரு அவர்லாம் நச்சுன்னு அடிப்பாரு. ஓகே, அதே 5வது அதிகாரமோ இருங்க. எங்க போட்டிருக்கு? ஓகே, 21வது வசனத்தை படிங்க. கொலை செய்யாதிருப்பாயாக என்பது கொலை செய்கிறவன் நியாயத்தீர்ப்புக்கு எதிராயிருப்பவன் என்பதும் பூர்வத்திற்கும் உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து படிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாயத்தீர்ப்புக்குள் ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணா என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனோ என்று சொல்லுகிறவனோ எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். அப்ப என்ன இதுல டவுட் இருக்குக்கா. இந்த எரி நரகன்னு ஒண்ணு போட்டிருக்கு 22. 30வது வசனத்திலயும் நரகன்னு ஒரு விஷயம் இருக்கு. நீங்க இப்ப முன்னாடி நரகம் இல்லைன்னு சொன்னீங்க. ஆமா, இந்த எரி நரகம்னு போட்டிருக்கல, இது ஒரு இடத்தோடைய பேரு. கெஹன்னான்னு எபிரேய மொழியில பாத்தீங்கன்னா ஹிம்னான்னு வரும். பழைய ஏற்பாடுல எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க குழந்தைங்களை பலிக்கு தீய வச்சு அந்த பலிக்கு பிள்ளைங்களை போட்டிருந்திருக்காங்க. தீயில குழந்தைய போட்டா என்ன ஆகும்? உங்க பிள்ளைக்கு கரியிடும்ல, செத்து போயிரும்ல, அவ்வளவுதான். ஆனா அப்ப இந்த போதகர்கள்லாம் எரிய நேரத்துல நீ எரிஞ்சுக்கிட்டே இருப்பன்றாங்க. குழந்தைங்க என்ன எரிஞ்சுக்கிட்டேவா இருப்பாங்க? இன்னும் எரிஞ்சுக்கிட்டேவா இருக்காங்க? இல்ல, செத்து போயிட்டாங்க, அவ்வளவுதான், காலி. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒரு பெண்ணை பார்த்து சில பேர் கவிதை எழுதுவாங்க. என்னது, நீ சந்திரனை போல அழகா இருக்க அப்படின்வாங்க. சந்திரன்னா என்னது? நிலா. நிலா போல அழகா இருக்க அப்படின்னு. அப்போ என்ன, அந்த பெண் நிலா மாதிரி இருக்காளா? நிலாவாயிட்டாளா? இல்ல. அதுக்கு என்ன சொல்றது? உதாரணத்துக்காக சொன்ன உதாரணம். அந்த உதாரணத்துக்கு அந்த நம்ம கம்பேர் பண்ணுவோம். என்னது, சிங்கத்தை போல தைரியம் உள்ளவன் அப்படின்னா அவன் சிங்கம் கிடையாது இல்லையா. சிங்கத்தை போல அந்த ஒரு, அது எனக்கு தமிழ்ல சொல்ல தெரியல, ஒரு இன்னொருதோட எடை போட்டு அதை நம்ம சொல்லுறது. அதே மாதிரி இல்ல, என்னன்னா அந்த இடத்துல தீயில போட்டா நீ அதோட செத்துருவன்றாரு. எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனா அர்த்தம் என்ன? அதோட முடிஞ்சது உன் கதை, அதான். சோ நான் என்ன எண்ணெய் எல்லாம் கிடையாது அங்க. சிக்கன் ஃப்ரை மாதிரி எண்ணெயில போட்டு வதக்கிக்கிட்டே இருப்பாங்க, அந்த கதை எல்லாம் கிடையாது. அது வேற மதங்கள்ல நீங்க அதை கேட்கலாம். நம்மள என்னன்னா அதுக்கு ஒரு உவமையா சொல்றது, அதோட சேர்த்து போய் பனிஷ்மெண்ட் மாதிரி தூக்கு போடுறது. ஆமா, அது மாதிரி தூக்கு போடுறதுன்னு இல்ல, தூக்கு போடுறதுன்னு சொல்றதோட நம்ம செத்து போறோம் இல்லையா. சில பேர் வயசாகி கூட சாறாங்க, பிறக்க போதே குழந்தை சாகுது, கருவிலே சாகுது, 40 வயசுலயும் சாறாங்க, ஜஸ்ட் சாறாங்க, எப்படியோ இல்ல சாறாங்க. ஆனா ஒருத்தர் குத்தி கூட சாகலாம், எப்படி வேணாலும். ஆனா சாவு அவ்வளவுதான்.
எண்ட். பட் நீங்க 22வது வசனத்துல என்ன பாக்குறீங்கன்னா, ஒருத்தன் கோபப்பட்டாலே அது என்ன ஆகும், நம்மளுக்கு சுருக்குன்னு கோபம் வரும், காரணம் இல்லாம கோபம் வரும். அதெல்லாம் என்னது, கொலைக்கு சமானம்ன்றார். ஓகே, இருக்கீங்களா? அப்போ நம்ம இருக்குங்க. அப்போ இது 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 ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் பெரிய விஷயத்த கம்பேர் பண்ணா நம்ம நிமிஷத்துக்கு நிமிஷம் பாவம் பண்ற மாதிரி இருக்குக்கா. ஆமா. சோ என்னன்னா, இயேசு என்ன சொல்ல வர்றாருன்னா, எல்லாரும் பாவிதாங்கடா. நீங்க கையை தூக்கி ஒருத்தனை குற்றம் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. அவன் தப்பு பண்றான் மற்றவன். நம்ம எல்லாரும் பாவிதான், ஒருவனும் நல்லவன் கிடையாது. யாரை தவிர? பிதாவை தவிர. அது அப்படின்னு இயேசுவே சொல்றாரு இல்லையா? அது எங்க சொல்லிருக்குன்னு பாத்துருவோமே. இயேசு எங்க சொன்னாரு? no one is good except the fatherன்னு வரும். கண்டுபிடிக்க முடியுதா? ஓகே ஓகேக்கா, நீங்க அதை கண்டுபிடிக்கணும். அப்படியே ஒரு சின்ன ஒரு விளக்கம்க்கா. அப்போ ஞானஸ்தானம்னா கமிட்மெண்ட். ஆமா, என்ன கமிட்மெண்ட்? சிம்பிள். நான் ஐ மீன், நம்ம ஞானஸ்தானம் எடுத்தா கடவுளுக்கு உறுதிமொழி கொடுக்கிறோம். நம்ம அவருடைய ஊழியத்தை, ராஜ்யத்தை உலகம் எங்கும் போயிட்டு சுவிசேஷத்தை அறிவிக்கணும், நற்செய்தி அறிவிக்கணும். அந்த ஆமாங்க. மார்க் 10:18 பிதாவை தவிர யாருமே நல்லவங்க கிடையாதுன்ட்டாரு இயேசு கிறிஸ்து. சரி, அது வாசிக்கவாக்கா? 10:18. அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நம்மளுக்கு எவ்வளவு கோவம் வருது, ஒருத்தன் நீ நல்லவன் இல்லைன்னு சொல்லிட்டா. இயேசுவே சொல்லிட்டாரு நீ நல்லவன் இல்லைன்னு. அப்ப நம்ம எல்லாரும் பாவியா இல்லையா? பாவிக்கா. அப்புறம் இன்னொன்னு சொல்லுங்க. இப்போ பெரிய பாவம் சின்ன பாவம்னு என்ன, எதை சொல்வீங்க? எது பெரிய பாவம், எது சின்ன பாவம்? கொலை பண்றது, திருடுறது, அதுக்கப்புறமா பெண்களை கற்பழிக்கிறது. ஓகே. இப்போ யாக்கோபு 1வது அதிகாரம் எடுங்க. அதுல 12 இருங்க. யாக்கோபா, ஜேம்ஸ் தானே? இல்ல இந்த வசனம் இல்ல. இருங்க, கரெக்டான வசனம் எடுக்கணும். 4:17. யாக்கோபு 4:17. இருங்க, யாக்கோபு 4:17 செக் பண்ணிக்கிறேன். இல்லையே. நன்மை செய்த அதை செய்ய போனால் அது அவனுக்கு பாவம் இருக்கு அக்கா. அதனால் ஒருவன் நன்மையை செய்ய அறிந்தவனா இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமா இருக்கும். இல்ல அதுல அந்த சொல்லல நானு. 1 யோவான்ல வருதான்னு பாத்துறேன். 1 யோவான் 1வது அதிகாரம். அதுல ஓகே. இல்ல அது என்ன மாதிரி வசனம்னா, சின்ன பாவம் பெரிய பாவம்லாம் கிடையாது. கம்பாரிசன் பண்ணி நம்முடைய பாவங்கள் நம்ம அறிவிக்கப்பட்டால் பாவங்கள் நமக்கு மனிதர்கள் நம்ம பாவம் செய்வதே நமக்கு பாவம் அவர் ஒளிர்கிறது நம்ம அவரோடு ஜாகிரதை என்று தேவன் ஒளியாரிக்கிற அவர் இல்லக்கா. இங்க இதுல இல்லக்கா, இந்த அதிகாரம் இல்ல நினைக்கிறேன். இல்ல வேற இடத்துல
இல்ல அது நம்ம கிடைக்கும் போது நம்ம பேசுவோம். ஸோ ஓகேக்கா. ஆக்சுவலி சின்ன பாவம் பெரிய பாவம் கிடையாது, எல்லாமே பாவம். அதான் சொல்லிட்டார்ல, நீ மைண்ட்ல யோசித்தாலே கோவப்பட்டாலே நீ ஒருத்தனை கொலை பண்ற மாதிரி, மைண்ட்ல இச்சப்பட்டாலே இது செஞ்ச மாதிரி, நிஜமாவே செஞ்ச மாதிரி. ஸோ கடவுளுடைய பார்வையில பாவம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மைண்ட்ல என்ன யோசிக்கிறோம், ஒருத்த மேல கோபம் இருக்கா, நம்ம பாவம் பண்றோம்னு அர்த்தம். கடவுளுடைய பார்வையில என்னன்னா, கடவுளே நம்மளை மன்னிச்சிட்டாரு, நம்ம மன்னிக்க மாட்டோமா, கடவுளோட பெரிய ஆளாயிடுறோம் நம்ம. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரிதான் நம்ம இப்போ நம்ம ஒரு பட்டியல் போட்டோம், அந்த பட்டியலை திருப்பி பார்த்துருவோம். அந்த பட்டியல்ல நம்ம முதலாவது நம்ம இந்த ரெக்கார்டிங்லாம் பண்றதுக்கு முன்னாடி பேசின போது என்ன பேசணும்னா, இயேசு கிறிஸ்து 2 கட்டளைகள், முக்கியமான கட்டளைகள்ன்றாரு. முதலாவது கட்டளை கடவுளை நேசிக்கணும். அதுக்கு ஒப்பா இருக்கிற கட்டளை என்னது, நம் பிறனை நம்ம போல நேசிக்கணும். அதான் நம்ம பார்க்கணும். இப்போ நம்மள பொய் சொல்லக்கூடாதுன்றாங்க. ஓகே, அப்படின்னா யாருமே பொய் சொல்லாம இருக்காங்களா? பொய் சொல்லாம இருக்கவே முடியாது. எல்லாரும் பொய் சொல்றோம் இல்லையா? முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யறோம், நம்ம பொய்னால மற்றவங்களுக்கு பாதிப்பு வராம இருக்கிற மாதிரி பாக்குறோம். நம்ம அம்மா அப்பா பொய் சொல்லக்கூடாதுன்னு நம்மளுக்கு சொல்லி தர்றாங்க, அவங்க பொய் சொல்றத நம்ம பார்த்திருக்கோமா அப்படின்னா நான் உங்ககிட்ட பதில் எதிர்பார்க்கல. ஆனா நம்ம கவனமா பார்த்தோம்னா அவங்களும் பொய் சொல்றாங்க. நம்ம பாஸ்டர் ஐயா அவங்க எல்லாம் பொய் சொல்றாங்களா சொல்லலையா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களும் பொய் சொல்றாங்க. இல்ல அவங்களுக்கு தெரியாமையே பொய் சொல்லாம இருக்கலாம். ஓகே, தெரியாம பொய் சொல்லிட்டு இருக்கலாம், அவங்களுக்கு தெரியாம இருக்கும். ஸோ பொய் சொல்றது போயிடுச்சு. திருடுறாங்களா? ஐயோ, நான் யாரோடையதும் திருட மாட்டேன். எப்பா பணக்காரனே பெரிய திருடனா இருக்கான், அவன் தான் எல்லாத்தையும் அதிகமா திருடுறவன் பணக்காரன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால இருக்கிற எல்லா பணக்காரங்களை எடுத்தீங்கன்னா ஏழைகள் வயிற்றுல அடிச்சுதான் அவங்க பணக்காரங்கள ஆகுறாங்க. அதே மாதிரி இப்போ டாக்ஸ்ன்னு பிடிக்கிறாங்க. டாக்ஸ்ன்னு பிடிக்க போது சராசரி மனிதர்கள் தான் நிறைய டாக்ஸ் கட்டுறாங்க, பணக்காரங்களுக்கு டாக்ஸ் ரொம்ப குறைவு. ஸோ என்ன ஆகுது, பணக்காரங்க தான் முதல் திருடர்கள். அதனால யாராவது பணக்காரனா இருக்கானா எப்படி அவன் திருடி இருக்கான்னு பார்க்கணும். அப்போ நம்ம சபை இப்போ ஒரு வசனத்தை பார்த்துருவோமே, மத்தேயு ஒரு நிமிஷம் அதை பார்த்துறேன். மத்தேயு 6வது அதிகாரம் 24. இரண்டு எஜமானங்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கு உலக பொருள்களுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. தமிழ்ல உலக பொருட்களா? ஆமா, உலக பொருட்களுக்கும். ஓகே, சோ இப்போ நம்ம எத்தனை பேர் உலக பொருட்களுக்காக வேலை செய்யறோம்? நிறைய பேர். நம்ம 3 பேர் சொல்றீங்களா இல்ல ஜெனரலா கேக்குறீங்களா? நான் சொல்றது ஜெனரலா கேக்குறேன். 90% உலகத்துக்காக தான் வேலை செய்யறாங்க. எல்லாம் உலகத்துக்கு தான் வேலை பார்க்கிறோம் பீட்டர். தேவனுக்காக, தேவனுக்கு வேலை பார்க்கிறோமா? அது சர்ச்சுக்கு போறோம்ல, அதோட முடிஞ்சது நம்ம வேலை. சர்ச்சுக்கு போறதும் 5 நாள் 6 நாள்
எதுக்காக வேலை பார்க்கிறோம்? உலக பொருளுக்காக வேலை பார்க்கிறோம். ஒரு நாள்ல ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தேவனுக்கு வேலை பார்க்கிறோம். ஈடாகுமா? பாத்தீங்களா? அதனால நம்ம எல்லாம் பொருளுக்காக தான், உலக பொருளுக்காக. எல்லாரும், நான் சொல்றது பாஸ்டரா இருந்தாலும் அவங்க வீட்டுல என்ன இருக்குன்னு பாருங்க, அவங்களுக்கு என்ன வசதி இருக்குன்னு பாருங்க. முதல்ல சொந்த வீடு இருக்கான்னு பாருங்க. ஒரு பாஸ்டர்னா ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ண வந்தது உலக பொருள், சொந்த வீடு, சொந்த நிலம், சொந்த சர்ச்சு வச்சிருக்காங்களான்னு பாருங்க. அவங்களுக்கு போடுறக்க ஆடை இருக்கா, நல்ல ஆடை போடுறாங்களா? வெள்ளை, நிறைய சபையில நம்ம பேசணும், வெள்ளை ட்ரெஸ் போடுறது. அந்த வெள்ளை ட்ரெஸ் எவ்வளவு விலைக்கு வாங்கினாங்கன்னு கேட்டு பாருங்க. வெள்ளை வேஷ்டி போடுறாரே ஐயா, இல்ல வெள்ளை ஜிப்பா போடுறாரே, அது என்ன விலை அப்படின்னு கேட்டு பாருங்க. உலக பொருள் அது. வீட்டுல சாப்பாடு, பிரியாணி சாப்பிடுறாங்களா, பழைய சாதம் சாப்பிடுறாங்களா? பழைய சாதம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு, அத கேவலமா பார்ப்பாங்க இல்லையா? சரி, அப்புறம் அந்த சபையில எத்தனை பேர் ஏழையா இருக்காங்கன்னு பாருங்க. எத்தனை பேர் ஏழைகளா இருக்காங்க? அது சில சர்ச்சில் இல்லையா? சில சர்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா பணக்கார சபையா இருக்கும். நிறைய பணக்கார மக்கள் வருவாங்க, எல்லாமே கார்ல தான் வருவாங்க. ஆமா, இவங்க எல்லாம் தேவனுக்காக ஊழியம் பண்றாங்க இல்லையா? அதனால என்னோட கேள்வி என்னன்னா, பணக்கார இருக்க கூடாதா? அப்போ நம் தேவன் வந்து ஐஸ்வர்யத்தின் தேவன் இல்ல, அவரு நம்ம தேவன் எப்படின்னா எல்லாருக்கும் எல்லாம் இருக்கணும், அடிப்படை வசதிகள் இருக்கணும்னு விரும்புறார். அதான் நீங்க வந்து வெளிப்படுத்தின புஸ்தகத்தை படிச்சீங்கன்னா அங்க வந்து எல்லாருக்கும் சாப்பாடு இருந்ததுன்னு இருக்கும். இதே இதுல பாருங்க, நம்ம மத்தேயு 6வது அதிகாரத்துல 25வது வசனம் மாத்திரம் படிங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாது இருங்கள், ஏன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். போதும், இத பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்றாரு. சரி, அதுக்கு 32ல என்ன சொல்றாரு? இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அஞ்ஞானிகள் தேடுகிறாங்க. நம்ம கிறிஸ்துவங்களை ஏங்க தேடுறோம்? அதை பத்தி ஏங்க கவலைப்படுறோம்? ஏன்னா ஏன் கவலை? உலக பொருளுக்காக தேவன் பின்னாடி போகாம இருக்கோம், அதனால அதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். கடவுளுக்கு தெரியாதா நம்மளுக்கு அது தேவைன்னு? அதை பத்தி ஏன் கவலைப்படுறோம்? சரி, இன்னமும் பாப்போம். 33வது வசனம் படிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமா, தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும்னா நம்மளுக்கு வேண்டிய சாப்பாடு, போடுற துணி, இருக்கிற இடம் எல்லாம் கொடுக்கப்படும். இதுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லிட்டு என்ன செய்வாங்க? உங்களுக்கு 2 பெட்ரூம் வீடுங்களா, இனிமேல் மாளிகை தான் கிடைக்கும், கேவலமா ஸ்டூபிடா பேசிட்டு இருப்பாங்க. இது தப்பு. இயேசு யார்கிட்ட பேசுறான்னா அன்றன்றுள்ள ஆகாரம் இல்லாதவங்கிட்ட பேசுறார். அப்படிதானே அவர் ஜெபம் இருக்கு, அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்றைக்கு தாரோன்னு. ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கு உங்க வீட்டுல, அதுல நாளைக்குரிய சாப்பாடு இருக்கணும்னு ப்ரே பண்றாரா? கிடையாது. இது ஏழை ஜனங்கிட்ட அவர் பேசுறார். அப்ப என்ன அர்த்தம்னா, ஒரு ஆள்கிட்ட சொத்து குவிஞ்சு இருக்க கூடாது. அது பாஸ்டரா இருந்தாலும் சரி, இல்ல சபைக்கு போற மக்களா இருந்தாலும் சரி. தேவனுடைய ராஜ்யத்துல எல்லாருக்கும் எல்லாமே பகிர்ந்து இருக்கும், எல்லாருக்கும் கிடைக்கும். ஒருத்தனுக்கு அதிகமாகவும் ஒருத்தனுக்கு கம்மியாகவும் போட்டி பொறாம
அதெல்லாம் கிடையாது. பைபிள்ல நிறைய பிளஸிங் வசனம்லாம் இருக்காக்கா. 1 1000 மடங்கு நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், அது மாதிரி ஏகப்பட்ட வசனங்கள் இருக்கு. அது நம்ம அடுத்த இதுல ஆசீர்வாதங்களை பத்தி பாத்துருவோமே. சரிங்களா? சோ இப்போ என்னன்னா நம்ம திருப்பி அதே கட்டளைக்கு வருவோம். இரண்டாவது கட்டளை முதல் கட்டளைக்கு ஒப்பா இருக்குது. முதல் கட்டளை என்ன? நம்ம தேவனை நேசிக்கணும், அவர் மேல அன்பு கூறணும். அதுக்கு ஈடா என்ன இருக்கு? பிறர்களை நம்மை போல நேசிக்கணும். அப்போ நம்ம செய்யற கெட்ட பழக்கங்கள், நம்மகிட்ட இருக்கிற கெட்ட பழக்கங்கள் மற்றவங்கள பாதிக்குதா இல்லையான்னு பார்க்கணும். பாதிக்குதா இல்லையானா அது நம்ம செய்யாம இருக்க முயற்சி பண்ணணும். நல்லதான், செய்யாம இருக்கிறது நல்லதான், ஏன்னா அவங்கள பாதிக்குது இல்ல. அப்படிதான் நம்ம பார்க்கணும், தவிர இது செய்யாத அது செய்யாத அப்படின்னு சொல்லி கண்டிச்சுட்டு இருந்தா அது சரி கிடையாது. சரிங்களா? அப்போ மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்க கூடாது. ஆனா நம்ம கொடுக்கறோமே. நம்ம நீங்க பைக் ஓட்டுறீங்கல்ல, நீங்க கார் ஓட்டுவீங்கல்ல பீட்டர், கார் ஓட்டுறது மற்றவங்களுக்கு இடரலா இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அது எப்படி கார் ஓட்டுனா மத்தவங்களுக்கு எப்படி டிஃபரன்ஸா இருக்கும்? ஓகே, இப்போ ஒரு காலத்துல இப்போ நம்ம உலகத்துல டெல்லியில உங்களுக்கு தெரியுமா புகை எவ்வளவு இருக்குன்னு? அங்க பொல்யூஷன் அங்க அதிகம் அப்படின்னு கேள்விப்பட்டேங்க. பொல்யூஷன் இருக்கு இல்லையா? அப்போ கார் ஓட்டுறதுனால பொல்யூஷன் இருக்கு இல்லையா? ஓகே ஓகே, அப்படி சொல்றீங்களா? ஓகே ஓகே, ஓகே சரி, ஓகே ஓகே ஓகே. இப்போ நான் எதுக்காக டெல்லி எடுக்கிறேன்னு சொல்றேன். ஒரு காலத்துல இருங்க, அது கொஞ்சம் நீ எதை சொல்ல வந்தியா மேரி? நீ எதை சொல்ல வந்தியா? இப்போ டெல்லியில இருந்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, அங்க இருக்கிற புகை சுவாசிச்சா 20ல இருந்து 50 சிகரெட் பிடிக்கிற அளவுக்கு இருக்காம். இந்தியா டுடேன்னு ஒரு மேகசின் இருக்கு, அதுல 25ல இருந்து 30 சிகரெட்னு போட்டிருக்காங்க. இன்னும் சில பேரு 20ல இருந்து 50 சிகரெட். புகை பிடிக்க கூடாதுன்னு சொன்னீங்களா? தப்புன்னு சொன்னீங்கல்ல? இந்திய கலாச்சாரத்திலேயே அது தப்புன்னுவாங்க. நம்ம கிறிஸ்தவங்க புகை பிடிக்க கூடாது அப்படின்னு. டெல்லியில வாழ்ற கிறிஸ்தவங்க இப்படி புகை பிடிக்கிற மாதிரி நிலைமை இருக்கே, அப்ப எல்லாரும் பாவியா ஆறாங்கல்ல? அது ஆனா இது போதை தானே. யோசித்து பாருங்க, சென்னையில இருக்கிறவங்க எத்தனை சிகரெட் பிடிக்கிறீங்க? பீட்டர், நீங்க சிகரெட் பிடிப்பீங்களா? இல்லன்னு சொல்லிக்கோங்க, ஓகேங்களா? இல்லன்னு சொல்லிடுவோம். ஆனா நீங்க சென்னையில தானே இருக்கீங்க. 10ல இருந்து 45 சிகரெட் பிடிக்கிற மாதிரி ஆகுது. நீங்க பெரிய பாவி. 45 சிகரெட் சென்னையில. யாரெல்லாம் சென்னையில இருக்காங்களோ, குழந்தை கூட 45 சிகரெட். 10ல எங்க இருக்கீங்கன்னு ஆவடியில எவ்வளவு புகை மண்டலம் இருக்குன்னு எனக்கு தெரியல. மவுண்ட் ரோட்ல 45 சிகரெட்னு வச்சுக்கோமே, ஆவடியில 10 சிகரெட் ஒரு நாளைக்குன்னு வச்சுக்குவோம். ஆவடியில வசிக்கிறீங்களா? எங்க வசிக்கிறீங்க? சென்னை, அவுட் ஆஃப் சென்னைக்கா. கேட்க வந்தாருக்கா? கேளுங்க மேரே. ஆனா இது புகை பிடிக்கிறது, ஆனா இது போதைன்றதுனாலதான். ஆமா, நீங்க இப்ப நீங்க போதை ஆயிட்டீங்களா? டெய்லி 10 சிகரெட் பிடிக்கிறீங்கல்ல? இது நம்ம பண்றதுக்கும் அது இயற்கை கிடையாது. இயற்கை கிடையாது. நீங்க கார் ஓட்டுறீங்களா? அங்க கார் ஓட்டுறீங்க, பைக் ஓட்டுறீங்க, அந்த புகையெல்லாம் யார் பண்றா? பஸ்ல போறீங்கல்ல, பஸ்ல போறீங்க, கார்ல போறீங்க, பைக்ல போறீங்க, புகை வருதுல்ல? நம்ம தானே பண்றோம். அதுதாங்க
நீங்க ஒரு சிகரெட்டை எடுத்து வாயில வச்சு ஊதினாலும் சரி, வண்டிகள்னால இது வந்தாலும் சரி, இல்ல நீங்க ஏழைகள் கேஸ் ஸ்டவ் இல்லாம மரக்கட்டைய எரிப்பாங்க. எங்க ஏழைகள் இருக்காங்க? நம்ம பிரியாணி சாப்பிடுறோம்ல, நம்ம பிரியாணி சாப்பிடுறோம்ல, அந்த ஏழைகளுக்கு கொடுத்தா என்ன? நம்ம பழைய சாதம் சாப்பிடுவோம், அவங்களுக்கும் பழைய சாதம் கொடுப்போம், எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கிற மாதிரி பண்ணுவோம். அதெல்லாம் பாவம் இல்லைங்க. எப்போ ஒரு நாட்டுல ஏழைகள் இருக்காங்களோ, பிச்சைக்காரங்க இருக்காங்க, பட்னியா இருக்கிற மக்கள் இருக்காங்க, ஆடை இல்லாம இருக்காங்க, சொந்த வீடு இல்லாம இருக்காங்களா, அப்போ நம்மளும் பாவிதான். சரி, இத நம்ம இன்னும் தொடர்ந்து பேசுவோம். ஏன்னா அடுத்தது நம்ம ஆசீர்வாதத்தை பத்தி பேச போறோம் இல்லையா? ஆசீர்வாதம் பேசும்போது இந்த பாவத்தையும் கலந்து நம்ம பேச வேண்டியிருக்கோம். அப்போ தொடர்ந்து பேசுவோம். ஏன் தப்பு இல்லைன்னு நம்ம யோசிக்கிறது சரியா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இதுல ஏன் தப்புன்னு கிடையாது. எல்லாரும் சேர்ந்து, இப்போ நம்ம ஒரு உடம்பு இருக்குன்னா, ஒரு என் கை என் கண்ணுட்ட என்ன சொல்ல முடியாது? நான் தப்பு பண்ணல, நீ தான் தப்பு பண்ற அப்படின்னு சொல்ல முடியாது. என் கண்ணு என் வாயை பார்த்து இது நான் ஒன்னும் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாம் என் காலை சொல்ல முடியாது, நான்லாம் அங்க போக முடியாது. எல்லாம் சேர்ந்து தான் வேலை செய்யும். அதே மாதிரி ஒரு சமுதாயம் இருக்கு, ஒரு இந்திய சமுதாயம் இருக்கு அப்படின்னா, இல்ல ஒரு சபை இருக்குன்னா, அதுல இருக்கிற அத்தனை பேரும் கிறிஸ்துவின் சரீரமாகிறோம். அந்த சரீரத்துல ஒருத்தரும் ஒரு அங்கமா இருக்கும். அந்த அங்கங்கள் எல்லாரும் மற்றவங்க நல்லா இருக்காங்களா இல்லையான்னு பார்க்க வேண்டியது நம்மளுக்கு கொடுத்த கட்டளை. நம்ம சிகரெட் பிடிக்கிறோமா இல்ல குடி பழக்கம் வச்சிருக்கோமா, இப்படி தனித்தனியா பிரிச்சு பார்க்கறத விட எல்லாரும் எப்படி நம்ம சமுதாயத்தை, நம்ம சின்ன சமுதாயத்தை கடவுளை ஆசைப்படுற மாதிரி நடத்த முடியும் அப்படின்னு நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சோம்னா, எல்லாரும் சிந்திக்கணும். ஒரு ஆள் சிந்திச்சா போதாது. ஒரு ஆள் சிகரெட் பிடிக்காம இருந்தா பத்தாது. காருக்கு பதிலா வேற என்ன நம்ம செய்யலாம்? புகை வராதபடி பேட்டரி இருக்கலாம். இல்ல இது என்ன, ஏழை மக்களுக்கு இது இல்லாம, கேஸ் இல்லாம அவங்க செய்றாங்க. அப்போ அவங்க விறகு எரிக்கிறாங்க, அதனால கூட இதாகுது. நீங்க கிராமத்துக்கு போங்க, கிராமத்துல விவசாயம் பண்ணிட்டு அது விளைச்சல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அறுவடை பண்ணி அதுக்கு புகை வைப்பாங்களாம். அது எல்லாம் தீஞ்சு போகும். அதனால்தான் டெல்லியில அவ்வளவு பெரிய புகை மண்டலம். யாருங்க இருக்கிறது? கிராமத்துல விவசாயம் நடக்கிற இடத்துல இது நடக்குது. அதனால சிகரெட் 45-50 சிகரெட் குடிக்கிற அளவுக்கு ஆகுது. அதுக்கு தப்பு சொல்ல முடியுமா? அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் வேலை பார்க்க முடியும். நீ பாவி நான் பாவி இல்ல அப்படின்னு நம்ம ஒருத்தர் பேசிட்டு இருந்தோம்னா நடக்காது. அதான் தேவனுடைய ராஜ்யம். இயேசு கிறிஸ்து வந்தா தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம எல்லாரும் ஒருத்தரை ஹெல்ப் பண்ணி இந்த உலகத்தை சீர்படுத்தி ஏதேன் தோட்டத்தை போல ஆக்குவோம். ஓகே, சோ இதோட நம்ம இன்னைக்கு முடிச்சிடலாம். நம்ம அடுத்த வாரம் ஆசீர்வாதங்களையும் இந்த பாவங்களையும் சேர்ந்து பேசுற மாதிரி வரும். அத நம்ம செய்வோம் அடுத்த வாரம்.